ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நித்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடையை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு, அது இல்லாமல் ஒரு 4-5 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு கடையில் அதாவது துணி கடை வச்சுருக்காங்க. இவங்களுடைய அப்பா வச்சுருக்காங்க. இவங்களும் இவங்க அப்பா கூட தாங்க வேலை செஞ்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க திருமணமே வேணான்ட்டு ரொம்ப இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையாதனால திருமணமே வேணான்னு இருந்தவங்க இப்போ இவங்களுடைய அப்பா கம்பல் பண்ணுறதுனால இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி இவங்களுதுலேயே வேணும், நல்ல குணமாக இருக்கணும், ஒரு டிகிரி கண்டிப்பாக படிக்கிறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு வரவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, திருமணமாகி அவங்களுடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கீர்த்தனா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு மளிகை கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஹோல்சேல் மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் வரன் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவாரூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த பையனை வச்சுட்டு இவங்க கடையில் வேலை செஞ்சு பையனை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே தான், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான். தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருந்தால் மட்டும் போதும்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாம்னு கேட்டுக்கிறோங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.